அன்பு கொண்டு வந்த லேப்டாப்பில் உள்ள வீடியோ வந்து கண்மணியை பார்க்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிச்சனில் இருக்கிறவங்கள சர்ப்ரைஸ்னு சொல்லி கூப்பிட்டு ரூம்குள்ளே வச்சு பார்க்க சொல்கிறாரு. ஆனால் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுது. இது தெரிஞ்சுக்கிடாம அவர் வந்து கண்மணி கிட்ட வந்து பேசுகிறாரு. அப்போ கண்மணி கிட்ட கேட்குறாரு, எப்படி இப்போ நார்மலாக இருக்கா, என் மேலே உனக்கு கோவம் இல்லையான்னு கேட்குறாரு. நான் எதுக்கு உங்க மேலே கோவம் பண்ணணும், நீங்கள் ரொம்ப நேரம் ஃபோன் பேசியிருந்தீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ சரி, உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. வீடியோ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. வீடியோ நீங்கள் போட்ட வீடியோ தான் பார்க்க போனேன், ஆனால் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அது சார்ஜரில் போல, நீங்கள் ஆஃபீஸில் வச்சுட்டு போலன்னு சொல்லி ஒரு போட்டு போயிடுறாங்க. இது எல்லாரும் எதிர்பார்த்தது தான், கண்மணி பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அந்த பக்கம் வெண்ணிலா எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தா, இதே லேப்டாப் மறுபடியும் ஒரு ஆஃபீஸில் கொண்டு போய் சார்ஜ் ஏற்றிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஏதோ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லி பாட்டி வந்து வெண்ணிலாட்ட சொல்ல, அதே அன்பு லேப்டாப் எடுத்து போய் அவங்க ஆன் பண்ணி பார்த்துட்றாங்க. அதில் வந்து அவர் எல்லா உண்மையும் உளறி கொட்டினதை ஃபுல்லாக கேட்டுட்டு அவங்க வெண்ணிலா வந்து கோவமாயிடுறாங்க. அவங்க அதில் வந்து கண்மணியை நான் விரும்புகிறேன்னு சொன்னதை கேட்டு வந்து இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அன்பு வந்து டேரெக்டாகவே கண்மணிகிட்ட இதை பற்றி பேசலாம், ஆனால் அவர் ஏனோ இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. தேங்கி இந்த வெண்ணிலா கிட்ட கூட நல்லா பேசிட்டு இருக்கா. வந்து இந்த விஷயத்தை போய் அன்பு கிட்ட கேட்டு அது மூலம் வந்து கண்மணி கோவமாகி வீட்டை விட்டு வெளில போவாங்களா, இல்லைனா அங்கேயே வந்து வெண்ணிலாவே வீட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்களாங்கிறது தான் ட்விஸ்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.